பொங்கல் திருநாளையொட்டி பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடக்கி வைக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இதன் மூலம் ஊர்கூடிய இன்பல் மற்றும் குடும்பங்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்புடன் கொண்டாடி மகிழ்வார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இத்திட்டத்தை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைக்குமாறு முதலமைச்சர் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடக்கி வைக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், இந்த நிகழ்ச்சியை குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. பொங்கல் சிறப்பு தொகுலை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பொங்கல் சிறப்பு தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கும் காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எழிலரசி பிரேம்குமார் குடும்பத்தினர் அன்னை சத்யானந்தர் பகுதியிலிருந்து பெறுகிறார்கள். தொடர்ந்து ஜான்சி மதிமயிராஜ் குடும்பத்தினர் அன்னை சத்யானந்தர் பகுதியிலிருந்து பெறுகிறார்கள். அவரை தொடர்ந்து வடிவுக்கரசி ரஜினி குடும்பத்தினர் கொருக்குப்பேட்டை பகுதியிலிருந்து பெறுகிறார்கள். தொடர்ந்து ஷர்மிளா செட்டி பாபு குடும்பத்தினர் கொருக்குப்பேட்டை பகுதியிலிருந்து பெறுகிறார்கள். ஜானகி புண்ணியப்பன் குடும்பத்தினர் அன்னை சத்யானந்தர் பகுதியிலிருந்து பெறுகிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்புல என்னென்ன பொருட்கள் உள்ளே இருக்கும்? கார்த்திகேயன், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவினை தற்போது அவருடைய தலைமையில் தான் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 14 குடும்பங்களுக்கு அடையாளமாக இந்த பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பரிசு தொகுப்பை பொறுத்தவரை நான் பார்த்தோம் என்றால் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை மற்றும் ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்களும் 2 அடி கரும்பும் இந்த பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. இது ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு சார்பில் தொடர்ச்சியாகவே குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் 200 கோடி மதிப்பீட்டில் 1,80,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பானது வழங்கப்பட உள்ளது. அதனை இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்த தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறார். தற்போது இந்த நிகழ்வை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் இந்த நிகழ்வானது நடைபெற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் பெருமக்கள், முக்கிய துறைகளை சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் முதலமைச்சர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் தற்போது இந்த பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவில் பங்கேற்றுள்ளார்கள்.